Both of you stand up. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை. சரி, இது ஹோம்வொர்க் யார் பண்ணிக்கிறது? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, அவங்க 2 பேரும் முடிச்சிட்டாங்க. வேற யாரெல்லாம் முடிக்கல? Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன்னாலே நல்லவன் தான். Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Throw it up. Start twerking like Miley. Oh yeah, twerking like Miley. Terror begins again. Audio Jungle. ஸ்டூடெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழி கிடைச்சி நம்ம காலேஜில் வந்து சிம்போசியம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்காக வந்து ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஜெனரல் குவிஸ், மேத்தமெட்டிக்கல் பசில், ஆர்ட் ஃபார்மேஸ், ட்ராமா இன்ஆக்டிங், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் டிபேட். இந்த 7 டாபிக் வந்து நம்ம காலேஜில் சிம்போசியம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டேட் வந்து February 16. ஓகே, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ உங்கள் டேம் நீங்கள் கார்டு அனுப்பிக்கிறோம், எல்லாம் நீங்கள் இதை சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான். சார் நான் கடலுக்கு
Audio Jungle. சேர்த்துக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம். இல்லை படிக்கிறதுல ஒன்றும் இல்லை, இந்த ஷார்ட் ஃபிலிம் வேறையா? Audio Jungle. ஃபுட் செயின் பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட் செயினில் மட்டும் 3 டைப்ஸ் இருக்கும். என்னென்னா ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொடியூசர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொடியூசர் வந்து எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கிராஸாக வரும். என்னது கிராஸ் வரும். ஓகேயா? இப்போ அந்த கிராஸ் வந்து எதில் கிராஸ் சாப்பிடும்? ரேட். ரேட்டு உள்ள வந்து ரேட் சாப்பிடும். அப்போ ரேட்டை யார் சாப்பிடுவா? சார் விவசாயி தான் சார். Audio Jungle. நாங்களும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் சார். எங்கள் திறமையும் நாங்கள் காட்டுறோம் சார். ப்ளீஸ் சார். சாதிங்கிற விஷயத்தோட வழி என்னன்னு கௌசல்யா இருந்தப்போ தான் தெரியும். படிப்போட உரிமையோட வழி என்னன்னு அனிதா இருந்தப்போ தான் தெரியும். உயிர்களோட வழி அழுகி போய் கண்டுபிடிக்க முடியாத மீனவர்களோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். இயலாமையோட வழி உத்தரப்பிரதேசத்தில் 60 குழந்தைகள் இறந்தப்போ பெற்றவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். பணம் இருக்கவன் தரையிலத்தோட எளிமை, அதே பணம் இல்லாதவன் தரையிலத்தோட ஏழ்மையா. அடுத்த தலைமுறைக்கு மதத்தையும் ஜாதியை கொடுத்துட்டு போகாதீங்க. மரத்தையும் மனிதநாயகத்தையும் நல்ல உலகத்தையும் கொடுத்துட்டு போங்க. பணம் ஜஸ்ட் ஒரு பேப்பர். இது மிடில் கிளாஸ் வாழ்க்கை எல்லாத்தையும் சதைக்குதுடா. நம்ம என்ன இன்ஜினியரிங்? ஒரு பணக்காரன் நான் நல்லா இருந்தா அந்த ஏழைங்க சாப்பாடு போடுவேன்னு போய் கோயிலில் வேண்டான். அதுவே அந்த ஏழைங்க ஏன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறான், அவங்க முன்னேறணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறான். பணம் இருக்கிறவன் பணிவோட பேசினா என்ன ஒரு தன்னடக்கம் அப்படின்னு சொல்ற இந்த நாட்டில் பணம் இல்லாதவன் பணிவோட பேசினா எவனுமே மதிக்கிறது கிடையாது. படம் எடுத்துங்க.